வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன் எல்லாருமே இறங்கி செய்யப்பட்டிருக்காங்க. நம்மளுக்கு போயிட்டு ஓட்டு போடுறது மட்டும்தான் வேலை. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் நம்மளோட ஒரே ஓட்டை எப்படியாவது அவங்களோட கட்சி பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை மூலியமா, இன்னொரு பக்கம் கூட்டணி காய் நகர்த்தல் மூலியமா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை மூலியமா எப்படியாவது ஓட்டுகளை கவரணும்னு பார்த்துருக்க இந்த சூழ்நிலையில் இந்த நிலையெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்வையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருடைய கருத்து என்னன்னு. வணக்கம். வணக்கம். ஸோ தேர்தல் சூடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களே எல்லாரும், ஒருத்தரை தவிர. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டேட்டுக்கு அவர் இன்னும் ஆரம்பிக்கல. அப்படிதானே வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அது பார்த்துக்கோங்க. யார சொல்றீங்க? யார் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கா? அவர் அனைமா ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம பேசுகிற டைமுக்கு. விஜய் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவர் கூட்டம் கேட்டிருந்தாப்புல, அது பர்மிஷன் இல்லைன்னு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ திங்கக்கிழமை வரும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக போய் இந்த வீடியோ வர்றப்போ திங்கக்கிழமையா இருக்கும்ன்றத சொல்றேன். சட்டையை வச்சு இந்த வீடியோ எப்போ எடுக்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் உடனே எஃபர்ட் போட்டிருக்கேன். அவர் சட்டையை மாற்றி, அவர்கிட்ட நிறைய சட்டை இருக்குங்க. அவர் அப்பப்போ மாற்றிக்க வருங்க. அவர் எப்பவும் வாழ்க்கையில் அப்படி தான், எல்லாத்தையும் மாற்றி. ஏன் சட்டை இல்லைங்க, பார்த்து விட்டு மாடியில் காயுது, எடுத்துட்டு மாட்டிக்க வேண்டியதுதான். முடிக்கும் போது எடுத்துட்டு போயிடணும். யாரும் அடுத்த மாடிகளில் சட்டைகள் காய வைக்காதீர்கள். அளவுக்காக நான் எஃபர்ட் போடுறேன்ல ஒரு வீடியோக்கு. ஒரு கட்சி நடத்தினா எவ்வளோ எஃபர்ட் போடணும், எப்படி கூட்டம் பார்த்தீங்களா? ஆமாம், அது நீங்கள் அடுத்தவங்க வீட்டு மாடியில் போயிட்டு துணி எடுக்கிறீங்க. அவர் தன் வீட்டில் இருக்க துணியை தூக்கி பறக்க விட்டுவிட்டு அடுத்த வீட்டில் போய் துணி எடுத்து மாட்டிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டங்க ஒரு அரசியல்வாதிக்கு. இப்போ தான் போயிட்டு டிஜிபி ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் கட்சியை சார்ந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்குமே வீட்டை விட்டு வெளில வராதவர் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை பட்டு வெளில வந்துட்டாரேன். அது மூலியமா அந்த நரேஷன் அப்படி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சொல்லிருங்கன்னு யாராவது சொன்னாங்களான்னு தெரியல. பட் அதை அவர் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் இது சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை தவறாக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னதை நானும் ஏற்கல. அது தப்பு தான். அது யாராக இருந்தாலுமே ஒரு கண்ணியமான விமர்சனங்கள் வைக்கணும். அதே போல் அந்த பெண்கள் பேசியதையும் நான் அருவருக்கிறேன். அது ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு, பக்குவமற்ற பேச்சு. எதையும் வேணாலும் பேசலான்ட்டு சின்ன பிள்ளைகள்லாம் பேசுறது ஏற்புடையதாக இல்லை. அப்போ அதையும் நம்ம அதாவது என்னென்னா பேசிக்கலாம் நான் அவர் அண்ணனா பார்ப்போம், இல்லை அவரை நான் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவரை நான் என் புருஷனை விட அவர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அவர் எத்தனை பேர் வச்சுக்கிட்டா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் பெண்கள் பேசும் பொழுது அது உண்மையிலேயே அவங்களோட தராதரத்தை பெரிய அளவு கேள்விக்குறியாக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பேசும்போது பெண்கள் அது தவிர்க்கணும் பெண்கள். ஆனால் அப்படி பேசுகிற பெண்களை எடுத்தவங்க ஒத்தோன்னு சொல்லிட்டு நம்ம விபச்சாரிகள் அப்படிலாம் பேசுறதையும் நம்ம ஏற்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த பெண்கள் அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் உண்மையாகவே நல்லவங்களாம் கூட இருக்கலாம், அவங்களுக்கு தெரியல. அவங்க அதீத அன்பின் காரணமாக என்ன எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரு தப்பை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இதை தான் நான் திரும்ப சொல்றேன். தப்புன்னு தெரிஞ்சா தப்புன்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாவே நீங்க நம்மளோட கேரக்டரும் சேர்ந்து அடி வாங்குங்கிறது தான் இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். தப்பான ஆளா இருந்தாருன்னா நம்மளுக்கு எவ்வளவுதான் அவர் ஒரு காலகட்டத்தில் முட்டு கொடுத்திருந்தாலும் பிடிச்சவரா இருந்தாலும் நம்ம டிஃபெண்ட் பண்ண கூட தப்புன்னு சொல்லணும். இப்போ அந்த இடத்துல நான் எப்படியாவது முட்டு கொடுத்து நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு பேசின பேச்சுகள் தான் இவைகள்லாம். அது போக எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ஒன்று. ஒரு பெண் அதை எந்த இடத்துல வச்சு சொல்லணும்னு இருக்குல்ல. இப்போ அதே பெண்களுக்கு நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்கள் அப்பா இப்போ அந்த பெண்கள் எல்லாருக்குமே அவங்க அப்பா இருப்பாங்களே, அவங்க அப்பா ஒரு நடிகை இவன் என் பொண்டாட்டியாக இருந்ததுதான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி கொஞ்சம் அந்த கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி சொன்ன பெண்களுக்கு உங்களோட அப்பாக்கள் உங்கள் அம்மாவை விட்டுக்கிட்டு ஒரு நடிகையை சொல்லி இந்த நடிகை எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு அருவருப்பு இருக்கும். காமன் சென்ஸ் அப்படியே கம்பளி பூச்சி மேலே ஊறுற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது உங்கள் கணவர்களுக்கு இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ண கணவர்கள் இருக்கிறாங்கல்ல, எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்குன்னு ஒரு பொம்பளை உண்மையாகவே பேசிச்சு. ஆமாம், பார்த்தேன். இதெல்லாம் அது எந்த மாதிரியான உளவியல் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன, எந்த விதமான புரிதலும் கிடையாது, பக்குவமும் கிடையாது, எதையாவது ஒன்று பேசுவோம்னு பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறது தப்பு, அது ஒரு அருவருப்பான விஷயம். ஆனால் அவங்களையும் நம்ம நாக்கு மேலே பல்ல போட்டு விபச்சாரிகள்னு சொல்கிறதுலாம் அது சரியான ஒரு அரசியல் இல்லை. ரெண்டாவது, அப்துல் கலாம் அவர்களெல்லாம் நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அவ்வாறுயான வார்த்தைகளை தவிர்த்திருக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு கட்சியாக போயிடலாம். இப்போ இவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, ஒன்று நடந்துச்சு, அப்புறம் சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவரே பெருசாக அதுக்கான முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அங்கொன்றிங்கம்னா இப்போ உள்ளரங்கம் நட்சத்திர ஹோட்டலில் அங்கே தான் நடத்தணுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஆனால் இன்னொரு சைடு என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அவங்க நாங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எங்களுக்கு ஓட்டு விழுந்துரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மனநிலை, அந்த கட்சியோட மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வெளிப்படையாக சொல்லவா, விஜய்க்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அந்த வாக்கு தான் உழுகும். சரி,
சரியா? விஜய்க்கு வாக்கு போடுறவங்களும் விஜய் வந்து நல்லது செய்ய போறாருன்னு நினைச்சிட்டு யாரும் வாக்கு போட மாட்டாங்க. அவங்க என்னன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக வராட்டுமே, சரி விஜய் வந்து ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்காப்புல, இதுக்கு வரட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க வேணா வாக்கு போடுவாங்க. ஸோ அது நம்ம முன்கூட்டியே தீர்மானித்து சொன்னது தான். 10லேருந்து 15க்குள்ளே தான் விஜய் அவர்களுடைய மேக்ஸிமம் ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி. அந்த ஓட் புல்லிங் கெப்பாசிட்டியுமே அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சமீப கால நடவடிக்கைகள் மூலமாக குறைச்சிக்கிட்டு தான் வராரு. 15% வரைக்கும் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. இப்போ இந்த விஷயம், அந்த விஷயம், பர்சனல் விஷயங்கள் இதெல்லாம் வெளியில் வர வர அதுக்கப்புறம் இப்போ இந்த தொண்டர்கள் நடந்து கொள்வது, அப்புறம் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வர்றது, அதுக்கப்புறம் இவருடைய அரசியல் செயல்பாடே இல்லாத தன்மை. தேர்தலுக்கு எல்லாம் தொண்டை தண்ணி வத்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்குலாம் தொண்டையே கட்டி போச்சு, பேசி பேசி எல்லாம் கரகரன்னு. இன்னொருத்தருக்கு ஆரம்பத்திலே கரகரம் தான், அவருக்கு கரகரம் தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து இப்போ பேச பேச தொண்டை, இப்போ எனக்கு என்ன தொண்டை கட்டுறதுக்கு முன்னாடியே அப்படி இருக்கும் பொழுது தொண்டை கட்டுச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது தான் தெரியல. சரி, ஓகே, பேசி கத்தி கத்தி வந்து தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும். வெளியிலேயே வர மாதிரி தெரியல. எனக்கெல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சு நடுவில், என்ன வேட்பாளர் போடுவாங்களா போட மாட்டாங்களா, இல்லை ஸ்கிப் பண்ணிடுவாங்களா? இங்கே தான் எனக்கு ஒரு மேட்டர் சொல்லணும். இப்போ இந்த கட்சியில் நோக்கி வந்தவங்க, நம்பி வந்தவங்களாம் மோஸ்ட்லி யாரும் உங்களுக்கு தெரியும், ரசிகர்களாக எவ்வளோ நாள் வந்து பேனர் கட்டினவங்க, கொடி கட்டினவங்க தான். ஸோ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்கோ இல்லை மன்றத்துக்கோ உழைச்சவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஓரம் கட்டுப்பட்டுட்டு யாரெல்லாம் கொஞ்சம் வந்து வசதியான பின்னணியில் வந்திருக்காங்க, கொஞ்சம் முகம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்குலாம் வேட்பாளராக கிடைக்குது. அதனால இது எல்லாமே டிசப்பாயிண்டாக இருக்காங்க. சில இடங்களில் காசு வந்து கோடிக்கணக்கில் கேட்கறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒன்று சொல்லுவா, அப்படிதாங்க பண்ணுவாங்க. இல்லை சும்மா ரசிகர் மன்றத்துக்கு விசில் அடிச்சுட்டு போஸ்ட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற உனக்குலாம் வந்து எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா? இல்லை புரியல, நீ என்னத்தை கிழிச்சிட்டேன்னு உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க? சரி, உன்னை வந்து இந்த மாதிரி ரசிகர் மன்றத்துக்கு வசூல் பண்ணிக்கிட்டு போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணி மாலை போட்டுக்கிட்டு இருக்கிற நீ நாளைக்கு போய் உன் ஊர்க்காரங்கிட்ட இப்போ நான் ஓட்டு கேட்டால் எவன் உனக்கு வாக்கு போடுவேன்? கொஞ்சம் அடிப்படையில் உன் கட்சிக்காகவே நீ யோசிக்கிறனா கூட நீ டிசப்பாயிண்டே ஆகக்கூடாது. ஒன்றா வந்து வேட்பாளராக அறிவிச்சா தான் நீ டிசப்பாயிண்ட் ஆகணும். என்னடா நம்ம கட்சிக்கு ஆளே இல்லையா, போய் என்ன போய் வேட்பாளராக அறிவிக்கிறாங்களேன்னு. இவ்வளோதான் விஷயம். பேசிக்காக என்னன்னா, சமூகத்தால் மதிக்கப்படுறவங்க, ஊரில் மதிக்கப்படுறவங்க, ஆல்ரெடி பப்ளிக் இமேஜ் கொஞ்சம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் வேட்பாளராக நிப்பாட்டுவாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இந்த கட்சியை உருவாக்கியிருக்கீங்கல்ல, இந்த கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லி திரும்ப பேசி அதில் உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை, உங்களுக்குன்னு நட்பேரை நீங்கள் உருவாக்கிட்டு வந்தால் வேட்பாளராக அடுத்த முறை கொடுக்குறாரா இருந்தானா அது ஓகே. ஆனால் சும்மா நான் வந்து ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்தேன், ரசிகர் மன்றத்தில் நான் ஆளுகளுக்கு இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன், எனக்கே வந்து வேட்பாளராக கொடுக்கணும் அப்படின்னா அப்படி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அது இதை விட கும்பிட்டத்தனம். ஸோ பேசிக்கலாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வந்து செய்கிறார் அப்படின்னா அவர் பக்குவமாக தான் இருக்காருன்னு அர்த்தம். இவங்களெல்லாம் எவனாவது எம்எல்ஏன்னு நம்பிக்கிட்டு போனால் நிற்க முடியாது. நீங்கள் இன்னும் நான் சொல்கிறேன், இந்த தவறு வந்து விஜயகாந்த் பண்ணார். என்ன பண்ணார்? ரசிகர் மன்றம் வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்த நபர்கள் எல்லாத்தையும் எம்எல்ஏ ஆக்கினார். அந்த தப்போட வினை என்ன? எல்லாம் விலை போயிட்டாங்க. புரியுதா? ஏன்னா ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருக்கிறதுனா அறியாமை. புரியுது. அறியாமையில் நீ செய்கிற தவறு அது உனக்கு இன்றைக்கி தான் ஒரு நாள் உணர வரும். அப்போ அன்றைக்கி வந்துட்டு சரி இந்த கட்சியில் போனால் நமக்கு லைஃப், இந்த கட்சியில் இருந்தால் லைஃப் இல்லைன்னு தாவிட்டாங்க, பல பேர் தாவிட்டாங்க. ஆமாம், ஏடிஎம்கே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த விலை கொடுத்து வாங்குற தன்மையில் தான். ஏன்னா கொள்கையும் இல்லை, கோட்பாடும் கிடையாது, அரசியல் எனக்கு என்னப்பா காசு இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும், நான் அரசியலில் ஜெயிச்சுக்கலான்னு நினைக்கிற ஆட்கள் அப்படி போயிடுவாங்க. ஸோ விஜயகாந்த் செஞ்ச தப்பை விஜய் செய்யாமல் இருக்கிறது வரவேற்கத்தக்கது. அவருக்கு வந்து வேட்பாளருக்கான தகுதி உடையவர் யார்? படித்தவராக இருக்கணும், ஒரு சமூகத்தால் படித்தவராக இருக்கணும் மட்டும் இல்லை, சமூகத்தால் மதிக்கப்படுறவராக இருக்கணும். அடுத்து வந்துட்டு தேர்தல் செலவுக்கு ஒரு மினிமம், நான் வந்து பணக்காரனுக்கு தான் அப்படின்னு இல்லை, நான் பேசிக்காக நான் சொல்கிறேன். நான் சில பேரை இப்போ எக்ஸாம்பிள் காட்டிடலாம், ஆனால் அது சரியாக இருக்காது. சரி, இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களை வந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கும் பொழுது அந்த வேட்பாளர்களுக்கு கூட வந்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், நடந்து வருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு டீ காஃபி வாங்கி தரணும். அவங்க அப்படின்னா காலையிலேருந்து உங்கள் கூட இருப்பாங்க, மதியான சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நைட்டு சாப்பாடு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். இப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 பேர் நீங்கள் கூட்டமாக போகிறீங்கன்னு வைங்களேன். ஸோ பேசிக்காக பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 20 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, ஒவ்வொரு நாளும் 20 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். சாப்பாடு மட்டும் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? பல லட்ச ரூபா ஆயிருமே. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 லட்சம்னாச்சு செலவு பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் தான் 20 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கே முடியும். நான் 5 லட்சம் நினச்சேன். அதான் ஒரு 3-4 லட்சம்னாச்சும் மினிமம் நான் இருக்கணும். அப்போ தான் ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு உங்களால் பிரச்சாரத்துக்கு தொகுதிக்கு போயிட்டு வர முடியும். இது போக காரு,
பைக்கு, அப்புறம் ஒலிபெருக்கிகளுக்கான செலவு, அப்புறம் அங்கங்கே மேடை கூட்டங்கள்லாம் நடத்தணும்னா அதுக்கான சில செலவுகள், இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-15 லட்சம் இருந்தால் தான் இந்த பட்ஜெட்லாம் நடக்கும். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதை செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் பணம் செலவழிக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் அவங்களால இதை பண்ண முடியும். இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா 2 பேரை கூட்டிகிட்டு நடக்கணும். வேட்பாளரே போயிட்டு நான் தான் வேட்பாளர்னு கதவை தட்டி அறிமுகப்படுத்திக்கணும். கதவை தட்டுவீங்க, யாருப்பா அப்படின்னு, நான் வேட்பாளருங்க, சரி இருந்துட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. இருந்துட்டு போ, நீ எந்த ஊருப்பான்னு கேட்பாங்க, நான் வெளியூருங்கம்பாங்க. வெளியூர்லேருந்து எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னா நாங்கள் வந்து ரோடு போடுவோம், தார் ரோடு போடுவோம், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம்னா சரிப்பா நல்லா இருக்கேப்பா, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு வாக்கு விழுகாது, கனெக்ட் ஆக மாட்டான், வாக்கு விழுகாது. பேசிக்காக இவர் யார், அதாவது முதல்ல அறியப்படுற நபராக இருக்கணும். இங்கே அறியப்படுற நபருங்கிறது இவரே போய் அறிமுகப்படுத்திக்கிற லெவலில் இருந்தாங்கன்னா இது எப்படி நடக்கும்? போயிட்டு கதை தட்டி நான் தாங்க விஜயோடைய வேட்பாளர் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரிலாம் கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா அந்த கட்சி வந்து இப்போ திமுகனா வேட்பாளர்னா இந்த தொகுதிக்கு இவர் நிற்கிறாரு, இந்த தொகுதிக்கு அவர் நிற்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியும் அந்த மக்களுக்கு. அந்த தொகுதியில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க. ஆனால் மற்றவங்கள தெரியல அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் வாக்குகள் வாங்குவாங்க, எல்லாம் ஓகே, பட் பெரிய அளவுக்குலாம் அது ரீச் அவுட்லாம் இருக்காது. சரி, ஸோ நாம் தமிழர் கட்சி அவங்களும் தனியாக களம் காண்றாங்க. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டாங்க. சீமானவர்களும் இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காரைக்குடியில் வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய காணொலிகள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்களோட தேர்தல் அறிக்கையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துட்டு கூட வந்து பதிவுலாம் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ அவங்களோட தேர்தல் அறிக்கை பிரச்சாரம் வழக்கம் போல எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் செயலில்? நாம் தமிழர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒரு போன முறையும் சரி, அதுக்கு முந்தின முறையும் சரி, அவங்களுக்கும் ஒரு அப்ரோச் வந்து எப்போ போல அதே அப்ரோச் தான். வந்து நீங்கள் எனக்கு வாக்கு போட்டால் போடுங்க, போடலன்னா போங்க, நான் கவர்மெண்ட்டை நடத்தினா எப்படி நடத்துவேன். அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள்னே அவங்க இல்லை, அவங்க வந்து அரசாங்கம் எப்படி நடக்கும், எங்களோட அரசாங்கம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி தான் அவங்க அது கொடுக்குறாங்க. ஸோ அதில் எனக்கு சில இதில் உடன்பாடு இருக்குது, சில இதில் முரண்பாடுகள் இருக்குது. நான் அதை வந்து முழுமையாக அது வந்து பண்ணணும்னு நினச்சேன், பட்டு அப்புறம் டைம் இல்லைன்னு விட்டுட்டேன். ஸோ ஃபியூச்சரில் கூட அதை நம்ம பண்ணுவோம். அதில் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து எது சரி, எது நம்ம இப்படி செய்ய முடியாது, அதுக்கான காரணங்கள் என்ன, அவர் தமிழ் தேசிய பார்வையில் முடிஞ்சால் நான் தேர்தல் முடிச்சும் கூட, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பேசணும்னா அதை வந்து விமர்சனம்னு சொல்லிடுவாங்க. சரி, இப்போ கூட நான் கூட அதை விமர்சனம் போட்டிருந்தேன், கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து பெரிய அளவு உயர்தர மருத்துவமாக மாற்றுவேன், மருத்துவத்தை முழுமையாக இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டில் உண்மையாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஆல்ரெடி இருக்குது. அதே போல் எஜுகேஷனும் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ தான். புதுசாக வந்து செய்வேன்னு சொல்கிறது தான் எனக்கு அதோட லாஜிக்கே எனக்கு புரியல. இங்கே இப்போ எதுக்கு பிரச்சனை என்னென்னா, கவர்மெண்ட்டோடைய அந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் வந்து மேம்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தணும். அரசாங்க மருத்துவமனையில் யாராவது உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்களா? அப்புறம் அது எப்படி, அது இலவசம் தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு. அப்புறம் யார் புதுசாக என்னமோ வந்து இலவசம் கொடுக்குறோன்னா, இல்லை மருத்துவமே இலவசம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பேன் பண்ணுவோன்னு அர்த்தம். அதெல்லாம் மூடிட்டு முழுசாக அரசு கையகப்படுத்திடும். அதை தான் சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ தானே. ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுப்போம் அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு வந்தால் அவன் ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? அவன் எப்படி கொடுக்க முடியும்? அது பிஸ்னஸ், அவன் கொடுக்க முடியாது. அப்போனா அவனுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்னு அர்த்தம். புரியுதா? அப்படி தான் பண்ண போகிறோமா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து சரி இல்லை. ஸோ இது மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய சில வாக்குறுதிகள் சொல்கிறது ஓகே, அதை நடைமுறைப்படுத்துறதுல நமக்கு சில விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சோட கூட அந்த டீட்டெயிலாக பேசுறது வந்து தேர்தல் முடிச்சு பேச. எனக்கு என்ன கேள்வினா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் அவங்களோட பேசிக்காக நான் சொல்கிறேன். டிவிகேக்கு விஜய் ப்ளஸ், விஜய் ரசிகர்கள் மைனஸ். நாம் தமிழருக்கு சீமான் ப்ளஸ், மைனஸும் சீமான் தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதான் உண்மை. அவருடைய சில பேச்சுக்கள் வந்து அவருக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது, அவருடைய அதே சில பேச்சுக்கள் வந்து அவருக்கு பெரிய நெகட்டிவும் ஏற்படுத்தும். அதை வந்து அவர் தான் உணர்ந்துக்கிட்டு நம்ம எந்த பேச்சுக்களை எப்படி கரெக்டாக எந்த நேரத்தில் பேசணும் பண்ணணுங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டு செயல்படும் போது அவருக்கு அவரோட வெற்றி வாய்ப்பை நோக்கி அவர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ கூட காலையில் ஒரு இது போட்டிருந்தேன். அரசாங்க ஊழியர்கள்லாம் கட்டாயம் வந்து அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்துக்கணும், நான் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வரல அப்படின்னா
அதாவது அவங்க வேற இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்க சம்பளத்துல பாதி நான் பிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பேசுனா அவர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும். நீங்க என்ன சொல்றீங்க, அரசு மருத்துவமனைகள்லாம் உயர் தரத்துல மாற்றியதுக்கு அப்புறம் இது நாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது யாருக்கும் புரியாது. ரெண்டாவது, நீங்க உயர் தரத்துல மாத்தினதுக்கு அப்புறமும் கட்டாயம்னு படுத்துறது வந்து ஏற்க முடியாது. புரியுதுங்களா? மருத்துவ விஷயத்துல கட்டாயம்ங்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. அவங்க சாய்ஸ். இப்போ எனக்கு வந்து சித்தால தான் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா நான் சித்தால தான் போய் எடுத்துக்க முடியும். ஏன்னா கட்டாயம் அலோபதியில தான் எடுத்துக்கணும், நான் கட்டாயம் இங்கே தான் குழந்தை பெற்றுக்கணும், நான் கட்டாயம் தடுப்பூசியை போட்டு தான் தீரணும்னு சொன்னால் அது ஏற்க முடியாது. அடக்குமுறை, அது அடக்குமுறையில் வந்துடும். அதே இதை வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு பண்ணால் மட்டும் ஏற்றுக்க முடியுமா? புரியுதுங்களா சொல்றது? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்ல எம்ப்ளாயா இருந்துக்கிட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னு மட்டும் ஒரு சட்டம் இருக்கே, இது அதே மாதிரி தானே இதுவும் அப்படிங்கிறாங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரண காரியங்கள் வேற. சரி, ஏன் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அரசாங்க ஊழியர்கள்லாம் அரசியல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? இல்ல, முழுக்க முழுக்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க போயிடும். அவங்க நினைச்சாங்கன்னா இப்ப வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கு பின்னாடியும் ஒரு கட்சி இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. யூனியன் மூலியமா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வெளிப்படையா அவங்க அந்த ஒரு கட்சிக்கும் இதுக்கும் ஆதரவு கொடுத்து பேசிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜனநாயகத்தன்மை இல்லாம போயிடும். இங்க வாக்காளர்கள் இது பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒர்க்கர்ஸாகவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸாகவும் வரதே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தானே. இப்போ அவங்கெல்லாம் ஒரு சார்பு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ சார்பாக இருந்தால் தண்டிக்கப்படுற குற்றம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறனால தான் அந்த சார்பை அவங்க வெளியில் காட்டிக்கிறது இல்லை இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதிப்பு தான். ஆனால் இது வேற அது வேற. பட் இது வந்து அரசாங்க ஊழியராகவே இருந்தாலும் அவனுடைய மருத்துவம் அவனுடைய உடல்நலம்ங்கிறது பர்சனல். புரியுதுங்களா? அரசாங்க ஊழியர், அவர் சம்பளம் வாங்குறாரு அரசாங்கத்துக்கிட்ட, ஆனால் அவருடைய மருத்துவம் அவருடைய குடும்பத்துடைய மருத்துவம் இதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல். அதில் தலையிடக்கூடாது அரசாங்கம். தலையிட்டுச்சுன்னா அது சர்வாதிகாரம். இப்போ அதே தவிர சீமான் அவருக்கு சொல்கிறார்ல அன்பான சர்வாதிகாரம், இதெல்லாம் வந்து அவர் பேசுறது வந்து அவருக்கு பின்னடைவு தான். அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் கூட இருந்த காலகட்டத்திலுமே நாங்கள் வந்து சொல்லி பார்த்துருக்குறோம். பட் அது அவருக்கு அவர் ஒரு தாட்டில் அப்படி இருக்காரு. பட் அது அந்த தாட்ஸில் வந்து ஒரு சிலது ப்ளஸ்ஸாக அவருக்கு அமையுது, சில தாட்ஸ் வந்து அவருக்கு மைனஸாக தான் நிற்கும், மக்களுக்கு புரியாது. ஓகே, ஐ டேக் யுவர் பாயிண்ட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தலில் அவங்களுடைய சேலஞ்ச் என்னவா இருக்கும்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நான் ஏன் கேட்கறதுக்கு முக்கிய ரீசனா, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கட்சியை பற்றி பேசணும். அந்த கட்சி வந்ததுனால கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்குங்க. ஒரு டிவிகேவோட வரவு வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அது வந்து நமக்கு கண் கூட தெரியுது. டிவிகே வந்து ஒரு புது, அதாவது ஒரு அந்த புதுசு அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே புது விளக்கமாறனா கூட ஒரு டேக்கர் பாத்திருக்கீங்களா? விளக்கமாறே நீங்க வீட்டுல புதுசா வாங்கிச்சுன்னா கூட அதை நம்ம அப்படி ராயலா பிடிச்சிட்டு போவோம். இதே பழைய விளக்கமாற இருந்தா நம்ம தொட்டு தூக்குறது கூட யோசிப்போம், கால் அப்படியே 2 விரல பிடிச்சி எடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். புதுசா வர ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே ஒரு மவுஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மவுஸ் வந்து விஜய் மாதிரி ஒரு நடிகர் வரும்பொழுது அந்த மவுஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் அரசியலில் ஒரு லீடு கொஞ்சம் எடுக்கிறது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சீமான் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற அந்த பார்வை வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்திருக்கு ஒவ்வொரு தேர்தலையும். இப்போ அந்த இடத்துல வந்து உடைக்கிற இடத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்தார், இப்போ விஜய் வராரு. ஸோ இப்போ கமலஹாசனுடைய வருகை வந்து சீமான் அவர்களுடைய இதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்குமானா கண்டிப்பாக அதோடைய பங்கு அது செஞ்சுருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதையும் கடந்து அவங்க வளர்ந்துருக்காங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவங்களோட வருகை இல்லைன்னா அதில் அந்த அவர் 4% வாங்கினார்ல ஃபர்ஸ்ட் இதில். அப்போ அந்த 4% வாக்குகள் வந்து இப்போ அது நடுநிலை வாக்குகள். அந்த நடுநிலை வாக்குகள் மேபி அதில் ஒரு 2% சீமானுக்கு அன்றைக்கே வந்திருக்கலாம் 8% மாறிதா. அப்போ அதே போல் இந்த முறை வந்து அதே தான் கணக்கு. இப்போ இந்த முறை இவங்க கணிசமாக வந்து உயர்த்தி வாக்குகளை காட்டினா கூட இன்னும் கூட உயர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா டிவிகே வரும்போது அந்த வளர்ச்சியும் வந்து அவங்களுக்கு ஒரு தடைப்படும். இது வந்து பேசிக்காக ஒரு குட்டையில் வந்து 10 மீன் இருக்கு. எல்லாரும் அந்த குட்டையிலேருந்து 10 மீனை தான் பிடிக்க போறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தன் வந்து தூண்டில புதுசாக போட்டான்னா யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்க தான் போகுது. அது சீமானுக்கு மட்டும் பாதிக்குதுன்னுலாம் சொல்லலை. இது வந்து ஓவராலாகவே எல்லாருக்கும் பாதிக்கும். எல்லாரோட வாக்குகளும் கொஞ்சம் சுருங்கும், அதெல்லாம் மாற்றுக்கிறதுல. ஆனால் அது யாருக்கு பாசிட்டிவாக போயிடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோம்னா அது திமுகவுக்கு பாசிட்டிவாக போயிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பயமே. ஆனால் ஏன்னா அது திமுகவுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் திமுகவுடைய இந்த இத்தனை ஆண்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இந்த 5 ஆண்டு கால பர்ஃபார்மன்ஸில் வந்து இல்லை அவங்களுடைய ஆன்டி இன்குபென்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, ஓரளவுக்கு தெரியுது. மோஸ்ட்லி வந்து அடுத்த தேர்தலில் மேபி ஏடிஎம்கேவோட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆன்டி இன்குபென்சி கொஞ்சம் சொல்கிறத விடவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
இவங்க எவ்வளவோ பண்ணுறாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க போகிறாங்க, அது ஓரளவுக்கு சில அந்த அரசியல் புரிதல் இல்லாதவங்கள கொஞ்சம் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் அரசியல் புரிதல் இருக்கவங்களாம் வந்து இந்த முறை வேணாங்க போதுங்க, ரொம்ப வந்து கிரைம். அது பேசிக்காக என்னென்னா ஒரு அரசாங்கம் எதுலேயுமே தெளிவாக இருக்க வேண்டியது கிரைம் ரேட்ஸை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நாட்டில் ஒரு ஊரில் தப்பே நடக்காதுன்னு நான் சொல்லலை, ஆனால் தப்பு நடக்கும்போது அரசாங்கம் வந்து ஓரளவுக்கு ஏதோ கட்டுப்படுத்துதுங்கிற அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருந்தால் தான் அவன் பாதுகாப்பாக உணர்வான். ஆனால் திமுக அதில் கோட்டை விட்டுருச்சு. திமுக ஆட்சியில் ரவுடிசமும் கேங்ஸ்டரிசமும் ரேப் கல்ச்சர், ட்ரக் கல்ச்சர் இது எல்லாமே கொடி கட்டி பறக்கிறத மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொடி கட்டி பறக்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, இது வந்து மக்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது, ரொம்ப பயப்படுறாங்க. பெண்களை பெற்ற தந்தைகளுக்கெல்லாம் அச்சம் வந்து அதிகரிச்சிருச்சு. நிறைய யாராக இருக்கணும் வயசு பொண்ணுக்கு வந்து பொண்ணுங்களை வச்சுருக்க அப்பா அம்மார்கள்கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு பதட்டம் வந்துருச்சு. பொண்ணுங்களை வெளியில் விடுறதுக்கு பயமாக இருக்குது, இதாக இருக்குது, அந்த தாட் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து போன அதிமுக ஆட்சியிலையும் தான் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஆனால் இந்த தாட் வரல மக்களுக்கு. ஆனால் இந்த தாட் திமுக ஆட்சியில் வந்திருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க இந்த ஆட்சியில். ரீசன் என்னென்னா கண்டுக்கவே இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வித கெடுபிடியும் போடலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெடுபிடி நீங்கள் ஒழுங்காக போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுடிஸுகளுக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா இங்கே லஞ்சம்னு ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த லஞ்சம்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே புறையோடி கிடக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல் கண்ட்ரோலில் வைக்கல அப்படின்னா கண்டவனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போ அந்த கண்டவனும் வெளியில் இருக்கிற ரவுடிகளும் இவங்களும் வந்து போலீஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும் பொழுது கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவ்வளோதான் விஷயம். இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ திமுக ஆட்சியில். திமுக வந்து இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க. இந்த பதட்டம் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத பதட்டமாக மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த பதட்டமும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து கண்டிப்பாக திமுகவை அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ வந்து திமுக கடைசியாக பேசலாம்னு நினச்சா நீங்கள் திமுக எடுத்துகிட்டனால நான் அதுக்குள்ளேயே வந்துடுறேன். நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை வந்து வரல, வந்திருந்தால் நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணி பேசிக்கலாம். பட் அவங்களோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்களும் வந்து இந்த மாதிரி இருக்குன்றத ஒரு காணொலியில் ஒத்துருக்கீங்க. பட் இந்த 2 வாரத்தில் மேபி நீங்கள் யாரையா மீட் பண்ணியிருக்கலாம், நிறைய செய்திகள் பார்த்துக்கலாம், மக்கள்கிட்ட சில பேர் வந்து கலந்துரையாடி ஓகே ஒரு கோபம் இருக்குது, அந்த பதட்டம் இருக்குது, அதனால் திமுகவுக்கு எதிராக வந்து வாக்குகள் விழுந்து திமுக தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக எதிர்ப்பு வந்து மக்கள் மத்தியிலேயே வெளிப்படலை. புரியுதா? வெளியில பெருசா யாரும் அதிகமா பேச ஆரம்பிக்கல. சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் வந்துட்டு பெருசா எதிர்ப்பு காட்டாம உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. திமுக எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்களோ என்னவோன்ட்டு. ஆனா தேர்தல் அறிவிப்பு சொன்ன அடுத்த நிமிஷம் அப்படியே ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் புதுசா கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் தைரியமா பேசுறாங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடிங்க, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் உதயநிதி ஸ்டாலினை போட்டு பொலன்னு பொலந்து பேசி வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாப்புல. சத்யராஜ் தானே இல்லையா? அவர் பார்க்க சத்யராஜ் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. மனோஜ் பிரபாகர் நினைக்கிறேன். சத்யராஜ் நான் அப்படிதான். அலெக்ஸை பார்த்து நாகேஷ்னு சொல்லுவீங்க போல இருக்கு நீங்க. அலெக்ஸுக்கும் நாகேஷுக்கும் சம்மந்தமே இல்லையா? சும்மா நானே சொல்லி அலெக்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு மட்டும் போயிடுவாரு. அவர் இளையராஜா நமக்கு இந்த அரசியல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு. ஆனா உண்மையிலே வந்து பயங்கரமா எல்லாரையும் தான் ட்ரோல் பண்ணியிருக்காரு. பிஜேபியும் ட்ரோல் பண்ணியிருந்தாரு. எல்லா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட விஜய் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணியிருந்தாரு. பட் அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக தேர்தல் ஆணையம் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவர் பப்ளிஷ் பண்ணுறாருன்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பேர் அவருக்கு எதுவும் பண்ணிட போகிறாங்க. அப்போ என்னன்னா இந்த ஒரு இது இருக்குது பாருங்க, அது ஒரு ஃபீல், இந்த பயம், அந்த பயம் வந்து அப்போ எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலுக்கு வந்த உடனே டிஎம்கே வந்து போட்டு அடிக்கடி அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இறங்குறாங்க அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல வந்து 2வது கூட்டணி கட்சிகள் இந்த முறை வந்து திமுக மேலே ஒரு பெரும் அதிருப்தியை வேற உருவாக்கியிருக்காங்க. என்னோட அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. சரியா, இப்போது திருமாவளவன் நிறைய நமக்கு அரசியல் விமர்சனம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதை வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அவருக்கு நீங்கள் வந்து அந்த அரசியல் நீங்கள் ஏற்றுக்கலாம் கூட. ஒருத்தன் கூட ஒரு 5-6 வருஷம் வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறான். ஸோ நன்றி உணர்வோட இந்த பக்கத்து இலைக்கு பாயாசம்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெக்கல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள்? இல்லைங்க, எவ்வளோ சீரியஸாக அதுதான் வந்துட்டு சொல்கிறாரு, கமலஹாசனுக்கு கொஞ்சம் பாயாசத்தை ஊற்றுங்க பிரதர். தியாகத்துக்கு நான் அப்புறம் வரேன், ஒன்னொன்னா போவோம். சரியா, தியாகம் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் டிராவல் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து தேமுதிகக்கு வந்து 10 சீட்டு கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால், அவங்க ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருந்தாங்க. யார் இவங்களை 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியா உட்கார்ந்தவங்களுக்கு இவங்க 10 சீட் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஒரு நியாயமே இல்லைல்ல. ஒரு அதிருப்தியான நிலையில் தான் எல்லாருமே திமுக இருக்காங்க. கூட்டணியில மதிமுக நாங்கள் சிரித்து கொண்டே அழிகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்லயும் அதிருப்தி இருக்கு. ஸோ என்னதான் கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டாலும்
சம்பந்தமே இல்லாம தேமுதிக கூட்டு 10 சீட் கொடுக்கறனால அந்த கூட்டணி வந்து ஜெல் ஆகி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிவகும்னு நினைக்கிறீங்களா? முணுமுணுப்புகள் இருக்கு. கண்டிப்பா தேமுதிகக்கு வாக்கு இருக்குன்னு நம்புறதே ஒரு முட்டாள்தனம். என்னங்க இது? தேமுதிகக்கு வாக்குகள்லாம் வந்து படுத்துருச்சு, அதுல பாதாளத்துக்கு போயிருச்சு. அவங்களுடைய குடும்பத்தோட நடவடிக்கையை பார்த்து போன முறை ஒரு கார் வாங்கினாங்க, அதுலேயே பல பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எல்லா பக்கமும் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, எந்த கவர்மெண்ட்டை நீங்கள் நம்புறீங்க? சும்மா எனக்கு காசு கொடுக்குறவங்களாம் நல்ல வேண்டும் ஒருத்தவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தா இது என்ன அரசியல்? இது குப்பை இல்லையா? இது குப்பை அரசியல் இல்லையா? இந்த குப்பை அரசியல ஒரு தத்துவம்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான அந்த மவுஸு, அவங்களுக்கான ஒரு இது வந்து உடஞ்சிருச்சு. இன்னொன்று, இந்த தேமுதிக வந்து இந்த முறை டிஎம்கேல தான் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடியே முடிவான ஒரு முடிவு தான். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு டிராமா போட்டு அந்த கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டம் போட்டுக்கிட்டு விலையேற்றிலான்ட்டு. போன முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பையனாச்சும் நீங்கள் ஜெயிக்க விட்டுருக்கலாம்லன்னு ஒரு வார்த்தை வந்து அவங்க பேசினாங்க. அது என்ன ஜெயிக்க விட்டுருக்கலாம்ல? எதிர்கட்சி இவங்க எப்படி ஜெயிக்க விட்டுருப்பாங்க? ஸோ அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுங்கிறத நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நிறைய கேம்ஸ் வரும் இந்த கட்சிகளுக்குள்ள. எதிர் துருவமாக இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு இந்த முறை நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க, அடுத்த முறை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நடக்கும். அப்போ இந்த தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்த அரசியல் இல்லாத ஒரு குடும்பத்திற்கான ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம். விஜயகாந்தோட ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டலாம்ங்கிறது தான் அவங்களுடைய இது. இப்போ அடுத்து விஜயகாந்துக்கு குரு பூஜைங்கிற வேறெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் எங்க குருவா இருந்தாரு, அவருக்கு எதுக்கு பூஜை? ஆனா இதை பண்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது ஒரு லாபி. ஏன் தேமுதிகக்கு 10 சீட் இவ்வளோ வீக்னஸ் இருந்தும் கொடுக்குறாங்க அப்படின்னா தெலுங்கு லாபி, வேற ஒன்றும் இல்லை. இது ஓப்பனாக சொல்லிதான் தேமுதிகவோட அந்த லாபியை பேசினவங்க எல்லாருமே தெலுங்கர்கள் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ, அவங்களோட அந்த ஒப்பந்தம் வந்து தேர்தல் ஒப்பந்தம் சேகர் பாபு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரே கம்யூனிட்டி, ஒரே ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நிற்கிறது அப்படின்னா என்ன, இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா நின்னா தானே இங்கே முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அதாவது தெலுங்கு பாலிடிக்ஸோடைய ஒரு ஹப்பு மாதிரி திமுக இன்னைக்கு மாறிடுச்சு. அது நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் அதுன்னு சொன்னாலும் ஒரு பச்சை தமிழராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவருக்கு சீட்டை குறைச்சி, இல்லை ரெண்டாவது இவர்கிட்ட வாக்கு காட்டிகிட்டு இருக்கிறவர் திருமாவளவன் வாக்கு காட்டியிருக்கிறாரு. கமலஹாசன் கிட்டேயும் வாக்கு இருக்குது. தேமுதிக எப்போ வாக்கு கட்டுச்சு? எந்த காலத்தில் வாக்கு கட்டுச்சு? அவங்களுக்கு 10 சீட்டு, கமலஹாசனுக்கு அவங்க கேட்டதை கொடுக்கல. அதனால நாங்கள் வந்து தியாகம் செய்கிறோம். இல்லை, அது வந்து என்னன்னா நாங்கள் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டணிக்குள்ளே சர்ச்சையை தான் உருவாக்கியிருக்கிறாரு. கூட்டணிக்குள்ள நாங்கள் நிற்கவே இல்லை. கேட்டிருப்பாங்க, எத்தனை சீட்டு கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 5 சீட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன்னு இருப்பாங்க. ஸ்நேகனுடைய கவிதைகளுக்காகவாது ஒரு சீட்டு கொடுத்துருவோம். வைரமுத்து இருக்கிறதால பரவாயில்லன்னு விட்டுட்டோம். ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா கேட்ட சீட்டு அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இதில் பங்கு பெறலை அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணுறோன்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அவர் அங்கே போகும்போது இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்குமே என்ன காரணம் சொன்னாங்க? முஸ்லீம் கட்சிகளுக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகக்கு நாங்கள் அதிக சீட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால வந்து நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் வந்துட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு இப்போ அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்படி சொல்லி எங்களுக்கு முன்னாடியே சீட்டை வந்து கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஏமாத்துறாங்க, எங்களை ஏமாத்துற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு ஜெல் இல்லை. கரெக்டாக எப்படி அதிருப்தி இருக்குது, எப்படி வந்து களத்தில் வேலை செய்வாங்க? இப்போவே ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா களத்தில் வந்து இவங்களுக்காக நம்ம வேலை செய்யணுமா, இவங்களுக்கு போய் நம்ம வாக்கு போடணுமாங்கிற என்ன வரும்? இது திமுகவுக்கு பின்னடைவு தான். கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் பின்னடைவு வந்து திமுக சந்திக்குது. கடைசியில் கூட்டணி மேட்டர்ல வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கூட்டணியை வச்சுக்கிட்டு அது சொதப்பிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு மேனரிசம் பண்ணாரு பார்த்தீங்களா, அந்த மேனரிசத்தோட முடிஞ்சு போச்சு. அது பிரேமலா தான் பண்ணிட்டாங்க. வந்து அந்த மேனரிசம் பண்ணும்பொழுதே நினைச்சேன் சறுக்கி உழுக போறாங்கன்னு, அதே போல சறுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்கு இவ்வளோ சீட்லாம் கொடுத்துருக்கவே கூடாது. வந்து பிளண்டர் மிஸ்டேக். அவங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கணும். விடுதலை சிறுத்தைக்கும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அவங்க டபுள் டிஜிட் இருக்கு, அட்லீஸ்ட் வந்து 10 அப்படின்னா டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த முட்டையை வந்து ஒரு டிஜிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு ஒரு இது இருந்திருக்கும். அதுவும் கூட இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இது ஒரு அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுல கடைசியில். அவங்களுக்கு உண்மையில ஒரு ஹர்ட் ஃபீலிங் இருக்கு. அந்த ஹர்ட் ஃபீலிங் இருக்கனால தான் பக்கத்து இலைக்கு பாயசங்கிற மாதிரி கமலஹாசன் வந்து நீங்கள் வந்து தேர்தலில் போட்டி போடணும், நானும் போட்டி போட மாட்டேன்னு சொல்ல சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவரு போறாப்புல. ஸோ அந்த கூட்டணிக்குள்ள இப்போ
கொஞ்சம் ஒரு அதிருப்தி வந்து உருவாயிடுச்சு. புகைச்சல் இருக்கு, அதை வந்து கண்டிப்பா எதிரொலிக்கும். ஸோ கேக் வாக் விக்டரி அப்படிங்கிறது இப்போ இல்ல கேக் வாக் வெற்றி இப்போ இல்லை, எப்பவுமே இல்லை. சரி, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அது பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பால அந்த இதில் இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மோடி எதிர்ப்பு அலைங்கிறதும் தமிழ்நாட்டில் இருக்கும். சிறுபான்மை மக்கள் மத்தியில் அது இல்லாமல் இருக்க போகிறதுல அது இருக்கும். அது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அது வந்து இப்போ இந்த முறை வந்து ஏடிஎம்கே இதெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய கன்சிடரேஷனே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் அப்படியே வந்து அந்த பக்கம் உலக தான் போகுது. பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது அதை வந்து ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பட் ரொம்ப கிளவராக ஏடிஎம்கே ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க அதை டாலி பண்ணுறதுக்கு. அது எதுனா, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும், முஸ்லீம் இருக்கவங்க, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாறிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எஸ்சியாக இருக்காங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் மாறிடும். இனிமேல் அது மாறாது, அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அப்படியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையா சொல்றீங்க? அதெல்லாம் இல்லைங்க, அது சும்மா சொல்கிறது. அது இங்கே என்ன நடக்குதுன்னா, திமுகவுடைய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் பிஜேபியை கொடுத்து விட்டாரு. ரைட்டு, புரியுதா? இது வந்து மியூச்சுவல் பெனிஃபிட். அதாவது எப்படின்னா, திமுக பயங்கரமாக காசு இறக்கி வேலை பார்க்கும். அப்படி காசு இறக்கி வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல பிஜேபி கேண்டிடேட்ஸை போட்டுட்டோம்னா பிஜேபிக்காரங்க டைரெக்டாக தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அதுதான் உண்மை. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டு. ஸோ தேர்தல் ஆணையம் வந்து நெருக்கடி யாருக்கு கொடுக்கும்? டிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடிய பேசிக்காக அமைச்சர்கள் தொகுதி எல்லாத்தையும் கொண்டு வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும். ஸ்ட்ரைட்டாக ஃபைட் பண்ணுங்கடா. அப்போ வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு போகும். டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு போகும்பொழுது டிஎம்கே வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பிஜேபி பேச்சை கேட்டுட்டு தான் இருக்குது ஒவ்வொரு விஷயம் இன்டெரக்டா. அது ஏடிஎம்கே தலைமைக்கு நல்லா தெரியுது. அதில் தான் வெறுப்பில் நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஏடிஎம்கே என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே பாரு, இப்போ அந்த இடத்துல ஏடிஎம்கே கேண்டிடேட்டை போட்டால் என்ன பண்ணுவீங்க? வந்து நீங்கள் ஊழல் பண்ணலையா, அப்படி பண்ணலையா, இப்படி பண்ணலையா, மாற்றி இந்த சிக்கல் வேற மாதிரி போகும், தமிழ்நாடு அரசியல் பார்வைக்கு போகும். இப்போ அந்த இடத்துல பிஜேபி கேண்டிடேட் போடும்போது டைரெக்டாக பிஜேபி அடிக்க வேண்டிய நிலைமை யாருக்கு வரும்? திமுகவுடைய அமைச்சர்களுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க அடக்கி தான் வாசிப்பாங்க. ஏன்னா அவருக்கு லெவலுக்கு மேலே வாசிச்சா உங்களுக்கே தெரியும், நேருலேருந்து அங்கே எல்லாருக்குமே என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அந்த பிரச்சனைகளை வந்து பிஜேபினால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு தாக்குதல், திமுகவுடைய தாக்குதல் வந்து இந்த பிஜேபி கேண்டிடேட்ஸ் இருக்க தொகுதியில் வந்து கம்மியாக தான் இருக்கும். புரியுதா? இது ஒரு ப்ளஸ்ஸா. ரெண்டாவது இன்னொரு ப்ளஸ்ஸை பாருங்கள். பிஜேபியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெயிச்சு வராங்கன்னு வைங்க. பிஜேபியில் இருக்கவங்க நிறைய பேர் ஜெயிச்சு வராங்கன்னு வச்சுப்போம். இது ஏடிஎம்கேக்கு என்ன ஆகும்? ஆட்சி அமைக்கும் பொழுது அது ஒரு உரசல் இருக்கும். ஆட்சி அமைக்கும் போது ஆட்சி அமைச்சிட்டாலும் அதிக எம்எல்ஏஸ் வந்து பிஜேபிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த லீடர்ஷிப்புக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு கிளவராக யோசிச்சு டஃப்பான தொகுதிகளை கொடுத்து சண்டை போட சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல வந்து டிஎம்கே இறக்குற காசு இது எல்லாத்தையும் கடந்து அவங்களோட கோட்டைக்குள்ளே பிஜேபி போய் சண்டை போடும் பொழுது பிஜேபி கேண்டிடேட்ஸ் பெரிய அளவு ஜெயிப்பாங்களாங்கிறதும் கேள்வி. ஸோ டபுள் சைடு வந்து பெனிஃபிட் வந்து ஏடிஎம்கேக்கு கிடைக்கும். குறிப்பாக எடப்பாடி அவருக்கு டபுள் சைடு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக தான் நான் பார்க்குறேன். அவர் விவரமாக யோசிச்சு தான் கொடுத்து விட்டாரு. சரி, அதிமுக கிட்ட இன்னைக்கு சேர்ந்திருக்க கட்சிகள் எப்படி பார்க்குறீங்க? பாமக, அப்புறம் ஏற்கனவே இருந்த பிஜேபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சீட் வந்து ஒதுக்கி. இன்னைக்குமே பிஜேபி நம்ம ஆதரிக்கல. இந்த விஷயத்தில் பிஜேபி எடுத்துகிட்டு போகிறது அதிமுக என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பின்னடைவு தான். சரி, அப்போ விட்டுருங்க. அப்போ பாமக, டிடிவி இவங்க எல்லாருமே இப்போ இருக்காங்க இந்த கூட்டணியில். டிடிவி தினகரன் உள்ள வந்தது ஏடிஎம்கேக்கு ஒரு வித பிளஸ் தான், புரியுதா? ஆனா ஏடிஎம்கேக்கு உள்ள வர மாதிரி இல்ல, அது பிஜேபிக்கு கூட நெருங்கிட்டு வர மாதிரி. முக்குளத்தோர் வாக்கு வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு தேவையான வாக்கு. அந்த வாக்குகள் வந்து சசிகலா அவர்களுடைய பிரிவு, டிடிவி தினகரனோட பிரிவுங்கும் பொழுது அது வந்து பெரிய அளவு அடி வாங்குச்சு ஏடிஎம்கேக்கு. ஏன்னா முக்குளத்தோர் வாக்குகளும் கவுண்டர்களுடைய வாக்குகளும் தான் பெரும்பான்மை வாக்குகளா அதிமுக வந்து தூக்கி வைக்குது. அந்த ரெண்டு பெரும்பான்மை வாக்குல ஒரு மேஜர் செக்ட் ஆஃப் வாக்கு வந்து பெரிய அளவு அடி வாங்கிருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்போ அதை வந்து இப்போ இந்த இதில் கொஞ்சம் இந்த அலையன்ஸ் மூலயமா அது கொஞ்சம் சரியாகும், புரியுதா? ஆனால் அது முழுமையாக சரியாகாது, கொஞ்சம் சரியாகும். பட் அதில் இன்னும் ஒரு பாதி வந்து சசிகலா அவங்க உடைப்பாங்க. ஆமாம், அவங்களும் ராமதாஸ் அவர்களும் இப்போ அவங்க போட்டு அவங்க தனியாக நிற்கிறாங்கிற பட்சத்தில் வன்னியர் வாக்குகளோட முழுமையான தன்மையும் கிடைக்காம கல்லர்களுடைய வாக்குகளுடைய முழுமையான தன்மையும் கிடைக்காம கொஞ்சம் ஒரு சோர்வு வந்து ஏடிஎம்கேக்கு அடி வாங்கும். அது ஒரு மைனஸ், ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. பட் ஆனால் எல்லாரும் ஒன்னா அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வன்னியர் வாக்கும் கூட பெருசா உடையுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிருச்சு. ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டைகளுக்கான காரணம் வந்து வன்னிய மக்களுக்கு தெரியுது.
ஸோ அதில் வந்து தெளிவா இருப்பாங்கன்றீங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த ஃபியூச்சர் வந்து அன்புமணியாக தானே இருக்க முடியும், இவர் ஏன் வயசான காலத்தில் இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராமதாஸ் அவரோட வாக்குகள் வந்து பெரிய அளவு உடச்சிட்டு போகுமாங்கிறது தெரியல. பட் சசிகலா அவங்க தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வாக்குகள் வந்து சரி உடையும். சரி ரைட். இப்போ இவங்களோட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இலவச ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய விஷயங்கள் படித்தேன். ஓப்பனாக சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 75% மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதெல்லாம் வந்து ஒரு தமிழ் தேசிய வரவேற்பு இருந்தது. ஆனால் ஃப்ரிட்ஜுன்றது ரொம்ப டெஸ்பரேட்டாக திமுகவை பார்த்து இவங்களும் ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. அது நான் என்ன சொல்கிறேன், ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை. இப்போ நம்ம ரெண்டாவது மக்கள் வந்து இலவசத்துக்கு வாக்கு போட்டு பழகுற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. அந்த மென்டாலிட்டி உடைக்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அது இவங்கெல்லாம் உடைக்க போகிறதில்ல. ஸோ இவங்க வந்து அவங்க வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ திமுக இப்போ என்ன விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு, இப்போ திமுக இப்போ நியூஸில் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கல, என்ன விளம்பரம் பண்ணுது வந்துட்டு இலவச மடிக்கணினி கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ்ஸெல்லாம் வந்து காலை உணவு திட்டம். அப்போ இந்த இலவசத்தங்களை காமிச்சு தான் திமுக விளம்பரமே பண்ணுது. ஏன்னா திமுகவுக்கு தெளிவாக தெரியும் எது. அப்புறம் 5000 ரூபா பெண்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. அது போக அவங்களும் பாருங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கையிலையும் அவங்க வந்து ஏதாவது ஒரு அப்ளையன்சஸை வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது நடக்கும். ஸோ இந்த விஷயத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு முந்திக்குவோமே நம்ம. அவங்க ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கிரைண்டரு மிக்சிலாம் கொடுத்தாச்சு, ஏடிஎம்கே கொடுத்துருக்கு. ஸோ அதோட இன்னும் வந்து இல்லத்தரசிகளை இது பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரிட்ஜ் வந்து விலை அதிகமாகலாம் இல்லைல்ல. உங்களுக்கு சிங்கிள் டோர், மோஸ்ட்லி சிங்கிள் டோரோ இல்லை டபுள் டோர் கொடுத்தாங்கன்னா அது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 6000 7000க்கு நம்ம வாங்கலாம், கடைகளில் நம்ம வாங்கலாம். அவங்க அக்வயர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரிட்ஜோட ரேட் வந்து 3500 4000க்குலாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கிட முடியும் கம்பெனிஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த தைரியத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம் தான், கொடுத்து பார்ப்போம். அப்போ பெண்களோட வாக்குகளை இப்படி கவர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இது வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மையா அதை வந்து ஆனால் இன்னும் விஷயத்தில் என்னன்னா, ஏடிஎம்கே தரப்புல அட்லீஸ்ட் மூடுவோம்னு சொன்னதுக்கு கொஞ்ச நாச்சும் ஒரு 2-3 கடையை மூடினாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. திமுக மூடுவோம்னு சொல்லிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கூட மூடின மாதிரி எனக்கு தெரியல. கனிமொழி அவங்கலாம் வந்து என்ன சொன்னாங்க, கரெக்டா மைண்ட் பிடிச்சிட்டீங்க. ஏன்னா கனிமொழி அவர்களை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், நீங்க வந்துட்டீங்க. கனிமொழி அவங்கலாம் வந்து கட்டாயம் நாங்கள் மூடிடுவோம்னு போனதுல சொன்னாங்க. என்ன மூடினாங்க, ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ஓப்பனாக சொன்னாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டாஸ்மார்க் நாங்கள் இப்போ சொல்லுவாங்க போல டாஸ்மார்க் மூடிடுறோம், பட் போதைப் பொருள்லாம் தான் சப்ளை ஆயிடுச்சு ஃபுல்லா. அடுத்த போதைக்கு தள்ளியாச்சு மக்களை. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காப்புல, இப்போ டாஸ்மார்க் வந்து படிப்படியாக மூடுவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க மூட மாட்டாங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, உங்களோட கணிப்பாக இருக்குது. இப்போ கனிமொழி அவரை பற்றி நான் என்ன கேட்க மறந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு டெல்லியிலே இருந்தால் அப்படியே ஒதுக்கி விட்றாங்க, டெல்லியிலையும் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் நாளைக்கு நம்ம ஒரு எம்எல்ஏ தேர்தல் நின்று ஜெயிச்சா மட்டுமே ஃபியூச்சரில் டிஎம்கேல நம்ம ஒரு ப்ராமினன்ட் பொசிஷனில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அவங்க நிற்கிறதுக்காக தன்னோட ஆதரவாளர்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தெரிஞ்ச நாலேஜுக்கு தான் வந்து மனுலாம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க விருப்பம் மனு மாதிரி வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இங்கேருந்து ஒரு முட்டுக்கட்டை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது, க்ரீன் சிக்னல் விழலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் திமுக அப்படிங்கிற கட்சியை இரண்டா உடைக்குமா, இல்லை கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது இந்த சினாரியோ அப்படிங்கிறது. கனிமொழி அவங்க வந்து பார்ட்டிக்குள்ளே சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு. அப்படியா? அதான் ரியாலிட்டி. கனிமொழிக்கு வந்து ஒரு பப்ளிக் இமேஜ் மேபி இருக்கலாம், பப்ளிக் இமேஜ் இருக்குது. டெல்லியில் அவங்களுக்கு வந்து ஒரு லாபி இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, இதெல்லாம் ஓகே. கட்சிக்குள்ள உண்மையாகவே கனிமொழி சப்போர்ட்டர்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே கட்சிக்குள்ள கனிமொழி சப்போர்ட்டர்ஸ் கொடுங்க. உதயநிதி அவர்களை ஏற்றுப்பாங்களா, கனிமொழி ஏற்றுப்பாங்களா ஒரு தலைமைக்குன்னு நான் என்ன கேட்குறேன். இப்போ உதயநிதிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் குரூப் இருக்குல்ல. ஆமாம், ஆக்சுவலாக எல்லாருமே உதயநிதி தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் கனிமொழிக்கும் ஒரு சப்போர்ட் குரூப் இருந்துச்சுன்னா இந்த கட்சி டிவைட் ஆகுங்கிறதுல நம்ம ஏதாவது ஒரு யோகிக்கலாம். இப்போ கனிமொழி அவங்களுக்குன்னு பெரிய சப்போர்ட் குரூப் இல்லைங்கிறனால கனிமொழி அவர்களுக்கு இது போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இருந்தாலோ இல்லை அவங்களோட விருப்பத்திற்கு மாறான அரசியல் நகர்வுகளாக இருந்தாலும் கூட அவங்க ஒன்றா அதை சகிச்சுக்கிட்டு போகிற இடத்துல தான் இருக்காங்க. இல்லைன்னா அவங்களால உள்ளே எதிர்த்து எதுவும் பண்ண முடியும். அப்படிதான் பார்க்குறேன். அது மாதிரி தான் பார்க்குறேன். சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். இல்லை வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு அந்த 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 இது இல்லை, தனியாக நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த இடம் இல்லை. சரி, நம்ம பாட்டி இவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்கோமா, அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன? சப்போஸ் அவங்களோட டெல்லி கான்டாக்ட்ஸ்லாம் பயன்படுத்தி இந்த வாரிசுகளில் வந்து லாக் ஆகிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு பெரிய கேசஸில், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்.
அல்ல அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கணும்ன்றக்காக தான் இப்போ எம்எல்ஏ சீட் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்றத அப்படிதான் நான் அப்படிதான். பார்க்கறேன். அப்ப வந்து இவங்களுக்கு ஏதோ ஆப்படிக்க போறாங்கிறது டெல்லியில அவங்க ஏதோ மோப்பம் முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி ரைட், நல்லா கொளுத்தி போடுறீங்க பாரு. இவ்வளவு விஷயங்கள் நீங்க கொளுத்தி போட்டாலும் நம்ம ஜி வந்து ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டாரு பாராளுமன்றத்துல. இதை நம்ம பேண்டமிக் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்ம இவ்வளவு எலெக்ஷன்லாம் பேசிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வருமா? சரி, இப்போ கொரோனாக்கு தான் மாஸ்க் கொடுத்தாங்க, இதுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு மத்தியில் நிறைய இருக்கு. எனக்கு என்ன பதட்டமா இருக்குன்னா, எலெக்ஷனே வருமானு பதட்டமா இருக்கு. லாக்டவுன்னால சொல்றீங்க. லாக்டவுன் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எலெக்ஷனே தள்ளி போறதுக்கும் கூட, டேட் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு. ஜனநாயகன் படமா வராதா? சரி, இது ஜனநாயகன் படம் வருதா வரலையா எனக்கு உண்மையிலே தெரியல. எனக்கு தெரியும் வரவே வராது. என்ன வயசுக்கு வரலடா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, பேசாம வெளிநாட்டுலாம் ரிலீஸ் பண்ணிருங்க. அதை வந்து ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நாங்க பாத்துக்கிறோம், துரந்தர் பாகிஸ்தானுக்காரங்க பார்த்தோம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. தெரியாம அந்த படத்தை பேர் சொல்லிட்டேன். இப்போ லாக்டவுன் ஏதோ வருதுங்கிறாங்க. எம்ஜி நான் வேற சொல்லிட்டாரு, எது உண்மைன்னு சொல்லுங்க நீங்க. லாக்டவுன் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட வந்து எல்லா முதலமைச்சர்களையும் சந்திச்சு பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறதா செய்தி பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி லாக்டவுன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. லாக்டவுன் என்ன மாதிரி லாக்டவுன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் தான், அந்த மாதிரி வராது. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கடைகள்லாம் வந்துட்டு வந்து இவ்வளோ நேரத்துக்கு மேலே நடத்தக்கூடாது, டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கடைகளுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, தொழில் செய்கிற நிறுவனங்களுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அது போக வந்துட்டு வாகனங்கள் இதுக்கு வந்து பெட்ரோல் இது போடுறது, இதில் ஏதாவது ஒரு முறையை கொண்டு வருவாங்க. அதாவது எப்படின்னா, இவ்வளோதான் போடணும், ஒரு ஒரு 2 லிட்டருக்கு மேலே போடக்கூடாது, ஃபுல் டேங்க்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க. அதே போல் வெளியூருக்கு போகிறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தால் அது முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பர்மிஷன் மாதிரி காமிச்சாதான், ஏதாவது ஒரு இது இருந்தால் தான் அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பெட்ரோல் போட்டுக்க முடியும். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு அவசரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் போகிறேன்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த பர்மிஷனை காமிச்சு தான் பெட்ரோல் பங்க்கில் வந்து இவ்வளோ லிட்டர்லாம் போட்டுக்க முடியுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈரான் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தால். ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. எல்லா கட்சிகளையும் வந்து எல்லா ஆஃபீஸஸும் வந்து முடிந்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் நடக்கும். கரண்ட் எலக்ட்ரிக் ஷட் டவுன்ஸ் வந்து நிறைய நடக்கலாம். சீரியஸாக நடக்கும். என்னங்க இது? ஆமாங்க, இப்போ நான் சொல்கிறேன்ல, நிறையா நம்ம டீசல் ஜென்ரேட்டர் இதெல்லாம் வச்சு கூட நம்ம கரண்ட்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் அறிக்கையில் பேசாமல் வந்து வீட்டுக்கு வீடு சோலார் எப்படி நல்லா இருக்குல்ல, நல்ல திட்டம்ல. அப்புறம் தான் ஈரான் போரே வந்தது. நான் சொல்றேங்க, நம்ம கட்சி அடுத்து இந்த தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் கட்சியா மாறுங்க. அப்போ சொல்லிடுவோம், வீட்டுக்கு வீடு சோலார் வந்து 1 kVக்கு வந்து 1 கிலோவாட்ஸுக்கு வந்து இலவசமாக போட்டு தரணும். நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா இருக்குல்ல. தமிழக மக்களே பார்த்துக்கோங்க, அடுத்து நம்ம கட்சி வரும், வாக்கு போடுங்க. ரைட்டு. சரி, இறுதியாக ஒரு விஷயம் நம்ம பேசிருக்கும் போதே, பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கூட நடவடிக்கைகள், ஸ்ரீலங்காவில் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாலிடே மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம பேனிக்காக சொல்லலை, பட் இதை வந்து தவிர்க்கவே முடியாதா? இதை நோக்கி போகிறது வந்து அமெரிக்கா போரிட்டு இருக்க சொல்லுங்க. நான் தான் தவிர்க்க முடியுங்க. அமெரிக்கா போடா அப்படின்னு சொல்லுங்களேன், அவ்வளோதாங்க விஷயம். எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்கா பயப்புலையே நீ இதுக்குள்ளே தலையிடாத அப்படின்னு எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சா என்ன ஆகும்? அமெரிக்கா ஏன்னா நமக்கு எவனுமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்க. இப்போ ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து இதற்கு காரணம் நான் கிடையாது, இதோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இவன் தான், நான் வாடிச்சு அவனே தான் இருந்தேங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்னங்க எதுவும் கிரிக்க மாதிரி ஏதோ கிஃப்ட்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களாம்? லூஸ் மாதிரி மாற்றி பேசிட்டு இருக்கு, எதையோ ஒளறிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் கொஞ்ச நாள் நான் ட்ரம்ப்பே கிடையாதுன்னு சொன்னாலும் உண்மைதான். இல்லைன்னா ஈரான் அழிஞ்சிருச்சுங்க, இப்போ இருக்கிறது ஈரான் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அது நிறைய பேர் நட்டு கலந்துருச்சுங்கிற மாதிரி, இனி அவ்வளோதான் அது அப்படிங்கிற கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு அமெரிக்கா. ஸோ பேசிக்காக இதுதான். அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐரோப்பிய நாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து இதை வளர்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அமெரிக்காவோட டோன் மாறி இருக்கு, கவனிச்சிங்களா? கொஞ்சம் நல்லா தோல்ல கைப்பட்டு உரசுறாங்க. வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோடியோட நான் டிஸ்கஸ் பண்ணேன், நான் வந்து இந்த போரை வந்து முடிக்கணுங்கிற எண்ணத்துக்காக அது சார்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணேன். மோடி அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் இந்தியா வந்து முழுமையாக துணை இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் வந்து வரி போட்டேன், என்ன பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் திமுறா சுற்றிட்டு ட்ரம்ப். இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து அந்த முடியை அப்படி கொடுக்குறாரு, எல்லாரும் தரையை கொடுங்கன்ட்டு சுச்சு எல்லாரும் தரையை கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டாப்புல. ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அமெரிக்கா மண்ணை கவுது. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மீசையில மண் ஓட்டலை, எப்படி அந்த மீசையில மண் ஓட்டலைங்கிற மாதிரி ஒத்துக்கணும் எல்லாரும். அதுக்கு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி
ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது நரேஷன் ஏதாவது கிடைக்குமா? பார்த்தாயா ராஜதந்திரத்தை? ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னா அப்படி கொஞ்சம் நாங்கள் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அவன் ஒவ்வொரு நாள் ஈரான் வந்துட்டு வீடியோலாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ வீடியோலாம் லான்ச் பண்ணி வந்துட்டு பாட்டு போட்டுக்கிட்டு என்னமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவை மூடிக்கிட்டு கிளம்புன்னு சொன்னோம்னாவே நமக்கு பல பேருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரைட், ஓகே. இப்போ தேர்தல் ஆரம்பிச்சு இந்த லாக்டவுன் மாதிரி ஏதாவது வந்து தேர்தலை கெடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்காக தான் நான் இதை வந்து கேட்டு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹெவியா இருக்கு. தேவைப்பட்டா இன்னும் நிறைய எஸ்கலேட் ஆச்சுன்னா அதை குறித்து ஒரு தனி காணொலியே பண்ணுவோம். மிக்க நன்றி பாரு. நன்றி.